ஆசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம ஆத்தர் நேம் ஷார்ட்கட் 6th to 10th வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான டாப்பிக்கு, ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்லேருந்து நான் சில ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சைக்காலஜி ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும். நான் இப்போ ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இதை நீங்கள் கொஷின் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாங்களா? ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், ஃபியூ மினிட்ஸ் மட்டும். ஓகே, ஃபஸ்ட்டு சைக்காலஜியில் ஒரு கொஷின் கேட்குறேன். ஆளுமை என்பது ஒருவன் தனக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வான் என்பதனை முன்கூட்டியே அறிய உதவுவதாகும் என்ற வரையறையை கூறியவர் யார்? கெஸ் பண்ண முடியுதுங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் கேட்டல். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா? கேட்டல் அப்படின்றது இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறவங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதுதான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கேட்டல்னா இன்டர்வியூவில் கொஷின் ரைஸ் பண்ண ஒருவன் தனக்கு அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வான் அப்படின்றத முன்கூட்டியே கெஸ் பண்ணுற ஆளுமை நிறைஞ்சவர்கள் மட்டும்தான் அங்கே இன்டர்வியூவே எடுக்க முடியும். சரிங்களா? அந்த போஸ்டிங்கில் அந்த பதவியில் இருக்கிறவங்க அந்தளவுக்கு ஆளுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ இதுக்கான ஷார்ட்கட்டு இந்த வரையறையை சொன்னது கேட்டல். கேட்டல்னா இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறவங்கள ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? ஆளுமையை பற்றி 8 அறிஞர்கள் 8 விதமான வரையறையை சொல்லியிருப்பாங்க. ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் 8மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக தான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். நடத்தை இயலின் தந்தை கெஸ் பண்ண முடியுதுங்களா? ஜேபி வாட்சன். இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்பேன்? கிராமப்புறத்தில் இருக்கவங்க பாட்டி ஊரில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுறதே அவங்களுக்கு வேலை. அப்போ வாட்சன் வாட்ச் பண்ணுறது, நடத்தை இயலின் எல்லாரோட நடத்தையும் வாட்ச் பண்ணுறது வயசானவங்களோட வேலை. அப்போ நடத்தை இயலின் தந்தை ஜேபி வாட்சன். வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் யார்? ஆன்சர் ஆண்டர்சன். இதை நான் ஆண்டவர் சன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடவுளின் மகன். அதாவது ஆண்டவர் நம்மளை ஒரு மகனாக பாவிச்சு நமக்கு வழிகாட்டுதலோட நோக்கங்களை எடுத்துரைப்பார். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். நான் எதுக்காக கேட்டேன்னா, நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம படித்ததெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு மெமரியில் இருக்குது அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் கேட்டேன். ஓகே, இப்போ டாபிக் உள்ள போகலாங்களா? த திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். த திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கீட்ஸ். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, பியூட்டி இங்கே கிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, KIDS. அதாவது குழந்தைங்க எப்போவுமே, கிட்ஸ் எப்போவுமே அழகாக தான் இருப்பாங்க. த திங்க் ஆஃப் பியூட்டி ஜான் கிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மேக்கிங் லைஃப் வொர்த் வைல். இது எழுதுனது யாருன்னா ஜார்ஜ் எலியட். இதுக்கு ஷார்ட்கட்டை இங்கே ஜார்ஜ், இங்கே ஜார்ஜ்னு இருக்கிறத சார்ஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேக்கிங் லைஃப் வொர்த் வைல் அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதாக்குதல். சரிங்களா? நம்ம வாழ்ற வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதாக்குதல். நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு சார்ஜ் ஏற்றிக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தானே நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும். அச்சீவ் பண்ணா தானே அர்த்தம் உள்ளதாகும். அப்போ பேசிக் என்ன? நல்லா சாப்பிட்டு சார்ஜ் ஏற்றிக்கணும். இங்கே சார்ஜ் இருக்குங்களா? அப்போ அதுதான் சார்ஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேக்கிங் லைஃப் வொர்த் வைல், வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்க சார்ஜ் ஏற்றணும். எப்படி? நல்லா சாப்பிட்டு. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். இதில் ஒரு ஆத்தர் இன்ஃபோ இருக்கு, பார்க்கலாம். மேரி ஆன் எவான்ஸ் known by her pen name ஜார்ஜ் எலியட். அதாவது இந்த மேரியோட பென் நேம் என்னன்னா, அதாவது புனைப்பெயர். சரிங்களா? புனைப்பெயர் என்னன்னா ஜார்ஜ் எலியட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2022 கொஷின் பேப்பரில் இதை கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபயர் ஒர்க் நைட். ஃபயர் ஒர்க் நைட் கொடுத்துருக்காங்களா? இதோட ஆத்தர் இனிட் பிளைடன். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஃபயர் டன். எவ்வளோ டன்னுனா, அதாவது எவ்வளோ டன் குப்பை இருந்தாலும் ஃபயர் பட்டுச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுதான். அப்போ எவ்வளோ குப்பை இருந்தாலும், டன் கணக்கில் எவ்வளோ குப்பைகள் இருந்தாலும் ஃபயர் வச்சிட்டோம்னா அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடும். அப்போ ஃபயர் ஒர்க் நைட் அப்படின்னு வந்ததுன்னா அதோட ஆத்தர் யாரு? இனிட் பிளைடன். லெசன் இன் லைஃப், பிரிட்ஜெட் பிரையன் டேனியல் ஹோப்.
ஆக்சுவலா இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அதாவது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி. நம்ம பார்த்துருப்போம். அதாவது எறும்புங்க வந்துட்டு ஒரு இலையிலருந்து இன்னொரு இலைக்கு போகறதுக்கு அதுங்க ஒரு எறும்பால அதால எக்கி புடிச்சு ஏற முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஒரு 3, 4 எறும்புங்க வந்துட்டு ஏணி மாரி ஃபார்ம் பண்ணிக்குங்க. ஒரு லேடர் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, அ கரெக்ட்டா நின்னுக்குங்க. மத்த எறும்புங்கலாம் அதுங்க மேல ஏறி கிராஸ் பண்ணும். சரிங்களா? எல்லா எறும்புகளும் போற வரைக்கும், அந்த எறும்புகள் வந்துட்டு அ அந்த 3, 4 எறும்புங்க அப்படியே லைனாவே இருக்கும். அந்த 3, 4 எறும்பு ஏணி மாரியே நின்னுட்டுருக்கும். எல்லா எறும்புகளும் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த மத்த எறும்புகள்லாம் போயிரும். இதோட தீம் என்ன? ஒற்றுமையா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். அப்ப லெசன்ஸ் இன் லைஃப். இதுக்கும் இந்த ஷார்ட்கட்டுக்கும் என்னம்மா தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த குட்டி குட்டி எறும்புங்க பிரிட்ஜ் மாரி இருந்து மத்த எறும்புங்க கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணது இல்லைங்களா? அதேதான். இங்க பிரிட்ஜ் இருக்கா? இங்க ஆண்ட் இருக்கா? நான் சொன்ன கதை வந்துருச்சா? அப்ப லெசன் இன் லைஃப். வாழ்க்கையோட பாடம் என்னன்னா, அந்த எறும்புங்க சொல்லுது, ஒரு பிரிட்ஜ நாங்களா கட்டி, நாங்க ஒற்றுமையா இருந்து அந்த அந்த இடத்த கடந்து போறோமோ, அது மாரி மனுஷங்களான நீங்களும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லுது. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நல்லா கதை சொல்றம்மா நீ அப்படின்றீங்களா? சும்மா ஷார்ட்கட்டுக்கு தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லெசன் இன் லைஃப் பிரிட்ஜ் இருக்கு, ஆண்ட் இருக்கு அப்படின்னக்குள்ள அந்த அந்த தொடர்பு நமக்கு கொஞ்சம் தெரியுதுங்களா? அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிக்கும் இது கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். சாந்தினி கோவிந்தன். இங்க மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கம்ப்யூட்டருக்கு பிரேக் வேணும் கொஞ்சம் அவசியம். என் கம்ப்யூட்டருக்கு பிரேக் அவசியம். அப்படி பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கோவிந்தா கோவிந்தா. அதான் இங்க இருக்கு பாருங்க. கோவிந்தன். சாந்தினி கோவிந்தன். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். சாந்தினி கோவிந்தன். இதுல ஆத்தர் இன்ஃபோ இருக்கு. இம்பார்ட்டன்ட் பாருங்க. Who has written over 50 books for children including poetry, pictures, books and short stories for children of all ages. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து 50 புக்ஸ்க்கு மேல எழுதியிருக்காங்க. இன்க்ளூடிங் பொயட்ரி எழுதியிருக்காங்க, பிக்சர்ஸ் புக்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எல்லா கேட்டகரி, அதாவது எல்லா ஏஜ் குழந்தைங்களுக்குமே இவங்க எழுதியிருக்காங்க. ஒரு 2 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தைலாம் இல்ல. எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இவங்க வந்து ஒரு தமிழ் ரைட்டர். ஸோ இத நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Stopping by woods on a ஷோஃபி ஈவினிங். ராபர்ட் ஃப்ராஸ்ட். அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஸ்னோ இருக்கு. ஸ்னோன்னா என்னது? பனி சொல்லுவோமா? அப்ப இங்க ஃப்ராஸ்ட். ஃப்ராஸ்ட்னா என்ன? உறைபனி. இப்ப ரெண்டுமே ஒரே மீனிங்ல தானே வருது. அப்ப ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஷோவி ஈவினிங். இதோட ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். அப்ப இங்க ஸ்னோ, இங்க ஃப்ராஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெஷர். வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இப்போ லெஷர் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். லெஷர்னா ஓய்வு நேரம், அதாவது ஓய்வு அப்படின்னு சொல்லுவோமா? இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். லெஷர். இங்கே வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இப்போ இங்கே வில்லியம் ஹென்ரி அப்படி இருக்குங்களா? இதை பார்த்துக்கோங்க. நமக்கு சண்டே அன்னைக்கு ஓய்வு நாள் சொல்லுவோம். நம்ம ஓய்வாக தூங்கிட்டு இருக்கும்போது, அதாவது லெஷர் நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது, நமக்கு வில்லனா யார் இருப்பா? ஹென்னு. ஏன்? காலையிலே அது கூவி கூவி எழுப்பி விட்டுரும். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. மா கதை சொல்லாதம்மா, ஹென்னு எப்படிமா? கோழி போய் கூவுமாம்மா, கோழி கொக்கரிக்குமா, நாங்கள் தமிழில் படிச்சிருக்கோம். சேவல் தாம்மா கூவும் அப்படின்றீங்களா? நம்ம ஷார்ட்கட்டில் கோழியும் கூவும். சரிங்களா? அப்போ லெஷர், வில்லியம் ஹென்ரி டேவிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எ பாய்சன் ட்ரீ. வில்லியம் பிளேக். இங்கே ஷார்ட்கட் என்னன்னா பாய்சன் பிளேக். அதாவது பிளேக் நோயின்றது ஒரு பாய்சன் மாதிரி. நமக்கு தெரியும்ல, பிளேக்ன்றது ஒரு டிசீஸ் இருக்கா? அப்போ பிளேக் நோயின்றது ஒரு பாய்சன் மாதிரி. அப்போ எ பாய்சன் ட்ரீ, வில்லியம் பிளேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பவர் ஆஃப் எ ஸ்மைல். பக் ஷக்கூர். ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு ஷார்ட்கட் என்னன்னா த பவர் ஆஃப் எ ஸ்மைல். இதுக்கு வந்து துப்பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டுபாக் அப்படின்றத துப்பாக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபிலிமில் பார்த்துருக்கீங்களா? வில்லன் வந்து துப்பாக்கியை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை சுடுறதுக்கு வருவார். அப்போ ஹீரோ கையில் எந்த ஒரு வெப்பன்ஸுமே இருக்காது.
அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா வில்லனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ வில்லன் யோசிப்பான், யோசிச்சுட்டு கேட்பான், நீ ஏன் சிரிச்சுட்டே இருக்க, நீ ஏன் சிரிக்கிற, ரீசன் சொல்லு, ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். அவர் ஏன் சிரிப்பாருன்னா அவரோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக. சரியா? அந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோ வந்து தப்பிச்சிருவாரு. இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அதாவது அந்த இடத்துல என்ன ஹெல்ப் ஆச்சு? த பவர் ஆஃப் ஸ்மைல். அந்த ஸ்மைல் தான். அப்போ துப்பாக்கியே வச்சிருந்தாலும் அந்த ஸ்மைல்னால அதை ஜெயிச்சிட முடியும். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஆன் கில்லிங் ஏ ட்ரீ கிவ் பட்டேல். ஆக்சுவலாக இங்கே எல் வரும், நான் தெரியாமல் ஆர் போட்டுட்டேன், மாற்றிக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆன் கில்லிங் ஏ ட்ரீ. இப்போ நமக்கு மசாலா பொருட்கள்லாம் தெரியும்ல, இந்த மசாலா பொருட்கள் சொல்லுவோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய். அதுதான் இங்கே பட்டேல் அப்படின்றத பட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டை நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு மரத்தை ஒன்றாதான் அதுலேருந்து அந்த பட்டைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மசாலா பொருளுக்கும் அதுதான். நம்ம ஊஞ்சல் இல்லை சேர் இந்த மாதிரி மர சாமான்கள் செய்யும்போது அதுக்குமே சில மரங்களோட பட்டைகள் தான் தேவைப்படுது. அப்போ ஆன் கில்லிங் ஏ ட்ரீ கிவ் பட்டேல். மனுஷன் எவ்வளோ சுயநலவாதி இல்லை. அட்வைஸ் ஃப்ரம் ஏ ட்ரீ இலான் ஷமீர். இங்கே ஷார்ட்கட்டு, இந்த இலானை இலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஷமீரை சாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலை கூட நமக்கு சாமி மாதிரி தான், அதனால மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுது. அட்வைஸ் ஃப்ரம் ஏ ட்ரீ இலை சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மரம் என்ன அட்வைஸ் பண்ணுது? இலைகள் கூட சாமி மாதிரி தான், அதனால மரங்களை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லுது. த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை மேரி ஹாவிட். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, இதை ரைட் பண்ண ஆத்தர் வந்துட்டு மேரி ஹாவிட். இதை எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே ஸ்பைடர், ஃப்ளை இருக்கு இல்லைங்களா? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? வெயில் அடிச்சிட்டு இருக்கும்போது மழையும் பெஞ்சுதுன்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நரிக்கும் காக்காவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல நம்ம அது உண்மைதானா அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. அது சும்மா சும்மா ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதே தான் இங்கே இதுக்கான ஷார்ட்கட்டு. அதாவது ஸ்பைடரும் ஃப்ளை, அது ஹவுஸ் ஃப்ளையோ டிராகன் ஃப்ளையோ ஏதோ ஒரு ஃப்ளை, ஸ்பைடரும் ஃப்ளையும் மேரி கல்யாணம் பண்ணிக்குதுங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஸ்பைடர், ஃப்ளை, மேரி மேரேஜ் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஷார்ட்கட்லாம் சிரிப்பாக இருக்குங்களா? ஏன்னா இந்த 9th புக்கில் இருக்கிற ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த 9th புக்கில் இருக்க ஷார்ட்கட்லாம் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். இதோட ஆத்தர் யாருன்னா எரின் ஹான்சன். இப்போ இதோட ஷார்ட்கட் என்னன்னா, இந்த ஹான்சனை ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்ணாடியை மட்டும் நம்பிடவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப அழகாக இருப்போம், இருக்கிறதுலே நம்ம ரொம்ப அழகாக இருப்போம். ஆனால் நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்மள ஹேண்ட்ஸமாகவே காமிக்காது. எப்படி தான் நம்ம ஹேர் ஸ்டைல் மாற்றினாலும், இல்லை எப்படி தான் நம்ம ட்ரெஸ் போட்டு போனாலும், நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்மளை ஹேண்ட்ஸமாகவே காமிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த கண்ணாடியை நம்பலாங்களா? நம்பக்கூடாது தானே? ஆமாம், கண்ணாடியே நம்பக்கூடாது. அப்போ நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஷார்ட்கட்டுக்காக தான். த ரிவர், கரோலைன் அண்ட் போல்ஸ். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இதை பவுலுன்னு வச்சுக்கோங்க. பவுல்னா என்ன? கிண்ணம். அப்போ ரிவர் பவுல். அதாவது ஆற்று தண்ணியை கிண்ணத்தில் அள்ள முடியாது. பழமொழி இருக்குல்ல, ஆற்று தண்ணியை கையில் அள்ள முடியுமா அப்படின்னுவாங்கல்ல, அதே தான். அப்போ ஆற்று தண்ணியை கிண்ணத்துலேயும் அள்ள முடியாது. இப்போ இதுக்கு ஷார்ட்கட் இதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சன். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி தான். நேம்லேயே, அதாவது டைரெக்டாகவே ஷார்ட்கட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே மதர் இருக்காங்க, லாஸ்ட்டாக சன் இருக்காங்க. அப்போ மதர் சன். ஈஸியாக இருக்குங்களா? இதுக்கு இன்னொரு மாதிரியும் ஷார்ட்கட் சொல்லலாம். என்னென்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் குறும்பு பண்ணால் அம்மா என்ன பண்ணுவாங்க? டிக்கிலே 4 சாத்துவாங்களா? அப்போ டிக்கி சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்கி சன். குறும்பு பண்ணால் அம்மா, மதர் இருக்குங்களா, அம்மா டிக்கிலேயே பையனை 4 சாத்துவாங்க. ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப காமாக இருக்கிறது. அதே அந்த குட்டி பையன் எப்போ ரொம்ப அமைதியாக இருப்பான்? நார்மலாக லிட்டில் ஃபோர்ட் அவனுக்கு குட்டி ஃபோர்ட் கார் வாங்கி கொடுத்துட்டா அவன் அமைதியாக இருப்பான். அப்போ இதை காம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இங்கே நார்மலாக லிட்டில் ஃபோர்ட் குட்டி கார் வாங்கி கொடுத்துட்டாக்க, குட்டி ஃபோர்ட் கார் வாங்கி கொடுத்துட்டா அவன் ரொம்ப அமைதியாகிடுவான், ரொம்ப காம் ஆகிடுவான். அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். தி காமட் நார்மல் லிட்டில் ஃபோர்ட். ஈஸியாக இருக்குங்களா?
நெக்ஸ்ட் பார்க்கலாம். தி ஸ்டார், ஜேன் டைலர். இதுக்கு ஷார்ட்கட்டு ஸ்டார் டைலர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு நம்மளோட டைலர் சூப்பராக ட்ரெஸ் தைச்சி கொடுத்துட்டாங்கன்னா, நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்கன்னா, நாமளும் ஒரு ஸ்டார் தானே. ஃபிலிமில் நடிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் பெரிய ஸ்டாருங்களா? இல்லை, நல்லா ட்ரெஸ் பண்ணால் நீட்டாக இருந்தால் நாமளுமே ஒரு ஸ்டார் தான். ஸ்டாராக இருக்கிறதுக்கு ஆக்ட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது, சரிங்களா? அப்போ ஜேன் டைலர் த ஸ்டார். டைலர் நல்லா ட்ரெஸ் தைச்சி கொடுத்துட்டாங்கன்னா நாமளும் ஸ்டார் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அதாவது ஒற்றுமையாக கூடி வாழும் குடும்பங்கள், அதுதான் இதுக்கான மீனிங்கு. இதோட ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவரை ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடம் கொஞ்சம் தெரியாமல் இருக்குங்களா? நான் இந்த ப்ராப்ளமை சீக்கிரமாக சரி பண்ணிடுறேன். இவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அதாவது 6th புக்கில் இருக்குது, டீம் ஒர்க். ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? டீம் ஒர்க் எழுதுனது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான். அதே மாதிரி கரேஜ் அப்படின்ற போம் எழுதுனதும் அவர் தான். அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அவரே தான் இவர். நான் அப்பயே அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6th புக்கில் இருக்காரு, 8th புக்கில் இருக்காரு, இப்போ 9th புக்லேயும் இருக்காரு. அப்போ இவர் இல்லாத இடமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் பார்க்குறீங்களா? 6th வராரு, 8th வராரு, 9th கூடவே வந்துட்டு இருக்காரு. அப்போ இதே தான், அதே ஃபேமிலி ரிலேட்டடாக தான் இங்கேயும் இருக்குது. ஒட்டி வாழும் கூட்டு குடும்பங்கள் அப்படின்னு இருக்குங்களா? அப்போ அதோட ஆத்தர் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். கெஸ்டெல்லாம் வந்தால் நம்ம எப்படி இருப்போம்? ஒன்றா சந்தோஷமாக இருப்போம், எல்லா ஃபேமிலியும். புரியுதுங்களா? இந்த ஷார்ட்கட் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கெஸ்ட்டோட 3 போமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டீம் ஒர்க், செகண்டு கரேஜ், தேர்டு த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், லாஸ்ட்டு மெமரிஸ் ஆஃப் மை டேட், ரெபேக்கா டி குக். இதுக்கு இந்த குழந்தைங்க நம்ம ஏதாவது ஆசையாக செஞ்சு கொடுத்தா அதை பெருசாக பேச மாட்டாங்க. இதே அவங்க அப்பாங்க செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட், மை டேட். இங்கே குக் இருக்குங்களா, அதான் அவங்க அப்பா ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டா அதை பற்றியே பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ மெமரிஸ் ஆஃப் மை டேட், அப்பா செஞ்சு கொடுக்கறத மறக்கவே மாட்டாங்க. இப்போ மெமரி ஆஃப் மை டேட் குக், அவங்க சமைக்கிறத மறக்கவே மாட்டாங்க நம்ம குழந்தைங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ நம்ம 9th வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 10th பார்க்கலாம். லைஃப், ஹென்ரி வான் டைக். இங்கே லைஃப் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஷார்ட்கட்டு லைஃபு, இது ஹென்னு வச்சுக்கோங்க, இங்கே வேனுன்னு நினச்சிக்கோங்க, இங்கே டைக். அதாவது ஒரு கோழியோட லைஃப் என்னாச்சு தெரியுங்களா? ஒரு வேன் வந்ததும் மோதி டை ஆயிடுச்சு. அதோட லைஃப் பாவம் தானே. அப்போ லைஃப், ஹென், வேன், டை. அதாவது ஒரு கோழியோட லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வேன் மோதி அது இறந்துருச்சு. இங்க டைக் அப்படின்றத டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப லைஃப் ஹென்ரி வான் டைக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த கிரம்பிள் ஃபேமிலி, லூசி மாட்கோமரி. த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னா என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அது இதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருக்கிற ஒரு குடும்பம், சரிங்களா? அந்த மாதிரி குடும்பத்துல கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு மருமகளா போனா அவங்க மண்டுங்களா இருந்தா மட்டும்தான் காலத்தை ஓட்ட முடியும். என்ன குறை சொன்னாலும் மண்டு மாதிரி சரிங்க, சரிங்க அத்தை, சரிங்க நாத்தி அப்படின்னு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போனாதான் அந்த குடும்பத்துல காலம் தள்ள முடியும். அப்ப த கிரம்பிள் ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்கிட்டா மண்டுங்களாதான் மருமக இருக்கணும். ஆக்சுவலா இது ஷார்ட்கட்டு தான், இவங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐ எம் எவ்ரி உமன், ராக்கி நாரியானி ஷேர்கே. இப்போ ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒவ்வொரு பெண்ணும் ஆவேன், அதான் அதுக்கான மீனிங். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இப்போ ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குமா, அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். பார்க்கலாங்களா? இங்க ராக்கி அப்படின்றத ராங்கி பிடிச்சது, ராங்கி பிடிச்ச பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெண்களோட டைப் தான், எல்லா பெண்ணுகளும் ஒரே மாதிரி சாத்வீகமா இருக்க மாட்டாங்க, எல்லா பெண்ணுகளும் கோபக்கார பெண்ணாவும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப். அப்ப ஐ எம் எவ்ரி உமன் அப்படின்றக்குள்ள ஃபர்ஸ்ட் ராக்கி அப்படின்னா ராங்கி பிடிச்ச பொண்ணு, நரி நரி மாதிரி தந்திரம் பிடிச்ச பொண்ணு, அணி இருக்குங்களா, அதை வந்து அண்ணியா இருக்கவங்க அம்மாவாவும் இருக்கிறவங்களும் இருக்காங்க, சரிங்களா? அப்ப அண்ணி வந்துட்டு அம்மாவா இருக்கிற அண்ணிங்களும் இருக்காங்க. இங்கே ஸ்ரீ அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது தெய்வமா பார்க்கப்படுற பெண்களும் இருக்காங்க. அப்ப ஐ எம் எவ்ரி உமன், ராக்கி நாரியானி ஷெர்கே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா?
The Ant and the Cricket, adapted from Aesop Fables. இங்க ஃபேபிள்ஸ்னா என்னன்னா நீதி கதைகள் அர்த்தம். சரிங்களா? இப்ப இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இங்க கிரிக்கெட்ன்றது ஒரு வெட்டுக்கிளி வகையை சார்ந்த ஒரு பூச்சி. சரிங்களா? த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இது வந்து நீதி கதைகள் அந்த புக்கை வந்து அடாப்ட் பண்ணி எழுதின போம் இது. ஓகேங்களா? நீதி கதைகளை அடாப்ட் பண்ணி எழுதின போம். இப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஒரு எறும்பையும் ஒரு கிரிக்கெட் பூச்சியும் வச்சு எழுதின நீதி கதை தான் இந்த போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுலயே நேம்லயே இதுல ஷார்ட்கட் இருக்கு, ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், ருட்யார்ட் கிப்ளிங். அதாவது இங்க மெஷின் கொடுத்துருக்காங்களா, த சீக்ரெட் ஆஃப் த மெஷின். மெஷின் எப்படி இருக்கும்? நல்ல ரூடா இருக்கும். அப்படியே அதை இயக்கிறதுக்கு அதை வந்து நம்ம ரன் பண்றதுக்கு ரொம்ப இலகுவா இருக்குமா? இருக்காது, ரொம்ப ரூடா இருக்கும். சரிங்களா? அதுதான் இதுக்கு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நோ மேன் ஆர் ஃபாரின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த மனிதனும் வந்து அந்நியன் கிடையாது. அதாவது எந்த மனுஷனும் வெளிநாட்டவன் கிடையாது, எல்லாரும் ஒரு இனம் தான். அதாவது எல்லா மனுஷங்க எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் இதுக்கான மீனிங். சரிங்களா? இப்ப இது எழுதுனது யாருன்னா ஜேம்ஸ் ஃபால்கனர் கர்க்ஹஃப். சரிங்களா? இப்ப இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா மோஸ்ட்லி ஃபாரினர் எல்லாருக்குமே ஜேம்ஸ் தான் நேம் ஸ்டார்ட் ஆகும். இது ஈஸியா தான் இருக்கும். ஃபாரினரோட நேம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் தான் இருக்கும். அதான் இதுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட், த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட், நாடியா புஷ். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா ஸ்ட்ரீட்டு இங்க பஸ் பியூஎஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். அதாவது தெருவுல பஸ் போகும். ரொம்ப மொக்கையா இருக்கா? வேற வழி இல்லைங்க, சாரி. அப்ப ஸ்ட்ரீட்ல பஸ் போகும் அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. த ஹவுஸ் ஆன் எலம் ஸ்ட்ரீட், நாடியா புஷ். இப்போ நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க எல்லா ஃபோமோடையும் ஆத்தர் நேம் ஷார்ட்கட் பார்த்துட்டோம். ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் ஒரு 2-3 டைம் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மெமரி ஆகிடும். எக்ஸாம் ஹாலில் 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துட்ருக்கேன். நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். படிக்கிறத தாண்டி ரிவிஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.